டெய்லி லைஃப்ல எவ்வளவோ ப்ராப்ளத்தை நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வீட்ல இருக்கவங்களுக்கு என்ன சமைக்கலாம் அப்படின்ற ப்ராப்ளம், வெளிய போறவங்களுக்கு ஐயோ டிராஃபிக் பா அப்படின்ற ப்ராப்ளம், வர்க் பண்றவங்களுக்கு வர்க் லோட் அப்படின்ற ப்ராப்ளம். சோ டெய்லி லைஃப்ல இவ்ளோ பெரிய ப்ராப்ளத்தை நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு வரோம். ஆனா ரிலாக்ஸேஷன் அப்படின்னு வரும்போது கொஞ்சோண்டு டைம் தான் நம்மளுக்கு கிடைக்குது. அந்த கொஞ்சோண்டு டைம்ல அதிக அளவுல உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் ஒஸ்தி மெகா காமெடி ஷோ. கவிதையில் பாரதியார் ஒஸ்தி, கணிதத்தில் ராமானுஜர் ஒஸ்தி, கதையில் கல்கி ஒஸ்தி, காமெடியில் நாங்க ஒஸ்தி. இது ஒஸ்தி காமெடி குஸ்தி. நம்ம ஒஸ்தி ஷோல 4 பெர்ஃபார்மன்ஸ் இருக்குங்க. அந்த 4 பெர்ஃபார்மன்ஸ்ல டிஃபரெண்டான டைரக்ஷன், டிஃபரெண்டான ஸ்கிரிப்ட், டிஃபரெண்டான காமெடின்னு எல்லாமே வெரைட்டியா தான் இருக்கும். நம்ம கிராண்ட் காமெடி ஷோவை ஜட்ஜ் பண்றதுக்கும் என்ஜாய் பண்றதுக்கும் 2 பியூட்டிஃபுல்லான ஜட்ஜஸ் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜட்ஜை பத்தி சொல்லணும்னா அழகு தேவதை. இவங்க நடிச்சா பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இவங்க எப்பவுமே ஹாப்பியா தாங்க இருப்பாங்க. இவங்க ஹாப்பியா இருந்த பார்த்தா எல்லாருமே ஹாப்பி ஆயிடுவாங்க. லெட்ஸ் வெல்கம் பியூட்டிஃபுல் ஆக்ட்ரஸ் நந்திதா. என் வீட்டுல நான் இருந்தேனே, எதிர் வீட்டுல அவ இருந்தாலே, லவ் டார்ச்சர் பண்ண எனக்கு தெரியல. அவ டாடி மூஞ்சி சரியில்லை, அவ மம்மி பேச்சும் பிடிக்கல, ஆனாலும் அவளை மறக்க முடியல. நான் லவ்வால பல பல்பு வாங்கின பையன், அதனால என் லைஃப் ஒளி வீசுது. மேம் ரொம்ப 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 நன்றி. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க ஒரு காமெடி ஷோவை ஜட்ஜ் பண்ண போறீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? நிறைய காமெடி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதை விட கண்டிப்பா இந்த ப்ரோக்ராம் டிஃப்ரெண்டா இருக்கும், ஜாலியா இருக்கும்னு நான் நம்புறேன். அப்போ சோ நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரியே டிஃபரெண்டா இருக்கும், காமெடியா ஜாலியா இருக்கும். இந்த எபிசோட் முழுக்க ஏன் இந்த ஒஸ்தி அப்படின்னு வந்தாலே கண்டிப்பா நீங்க சிரிச்சிட்டு தான் இருக்க போறீங்க, அது கன்ஃபார்ம். சோ இன்னைக்கு முழுக்க உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காகவே நிறைய காமெடியன்ஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் டேக் யுவர் சீட் மேம். டைரக்ஷன், மியூசிக் டைரக்ஷன், ஸ்கிரிப்ட் ரைட்டிங், அது மட்டும் கிடையாதுங்க, ஸ்கிரீன் பிளேல இவர் அடிச்சுக்க யாருமே கிடையாதுங்க. நான் யாரை பத்தி சொல்றேன்னு நீங்க கண்டிப்பா கெஸ் பண்ணிருப்பீங்க. லெட்ஸ் வெல்கம் கே பாக்கியராஜ் சார். ஹலோ சார், வெல்கம் டு தி ஷோ. ரொம்ப நன்றி. உலகம் பூரா இருக்கிற தமிழ் மக்கள் மட்டும் இல்லை, சன் டிவி அப்படின்னா எல்லா மொழியை சேர்ந்தவங்களும் எல்லாரும் விரும்பி பார்க்குற ஒரு டிவி. அதனால் எல்லா மொழியினருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். சன் டிவியில் வர்றது பூராமே ஒஸ்தியான ப்ரோக்ராம்கள். ஸோ அப்படிப்பட்ட இந்த சன் டிவியில் ஒஸ்தி அப்படிங்கிற பேர்லேயே ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப ரொம்ப அது ஒஸ்தியாக தான் வரும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகம் கிடையாது. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரேடான் மீடியா ஒர்க்ஸ், நம்ம ராதிகா சிறப்புமார் அவங்களுடைய இந்த நிறுவனம், அவங்க தயாரிக்கிறாங்க. அதில் நான் வந்து ஜட்ஜாக இருக்க போகிறேன், என் கூட நந்திதாலாம் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு இது. அதனால் ஜனங்களுக்கு வந்து
இது வந்து ஏற்கனவே பல இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்காங்க இல்லையா, அதே மாதிரி இந்த ஒஸ்தி ப்ரோக்ராமையும் எல்லாரும் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக வார வாரம் ரசிக்க போகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரசனையாக இருக்குது, பெருமையாக இருக்குது. அதனால் இந்த ஒஸ்தி டீம் எல்லாத்துக்கும் அட்வான்ஸாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நம்மளுடைய ஒஸ்தி ஷோடைய ஜட்ஜஸ் வந்தாச்சு. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 4 டீம் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. 4 டீமுக்கும் 3 அவார்ட் காத்துட்டு இருக்கு. அதாவது ஒஸ்தி ராஜ்யம் யாரு சூப்பரான ஸ்கிரிப்ட் வச்சிருக்காங்களோ, யாரு சூப்பரான ஸ்கிரிப்ட்ல பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்களுக்கு ஒஸ்தி ராஜ்யம் என்ற பட்டம் கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லங்க, பெஸ்ட் பெர்ஃபார்மர் அவங்களுக்கு ஒஸ்தி சக்கரவர்த்தி என்ற அவார்டும் கொடுக்கப்படும். இந்த 4 டீம்ல யாரு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்களுக்கு ஒஸ்தி மன்னர்கள் அவார்டும் கொடுக்கப்படும். சோ இந்த 3 அவார்டும் இந்த எபிசோட்ல யாரை பத்தி சொல்ல போறாங்க பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி முதல் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். ஒஸ்தி நிகழ்ச்சியில் நாங்கள் இன்னைக்கு பண்ண போகிற கான்செப்ட் நியூமராலஜி பற்றி. பொதுவாக இந்த காலத்தில் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, பேரை மாற்றினாலே எல்லாமே மாறிடும்னு நினைக்கிறாங்க. உழைச்சாதான் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத ஒரு சின்ன நகைச்சுவையோட கலந்து செய்யப்படும். நாகு பாஸ், என்னையா அது ஒரு கூட்டமா இருக்கு? நம்ம ஆபீஸ் தானா சார்? உங்களை பார்க்க தான் பாஸ் வந்திருக்காங்க. ஐயா ஆச்சரியமா இருக்கிறா. நான் கூட நம்ம மாறி வந்துட்டோமோ நினைச்சேன். இல்ல பாஸ், நேத்து ஒருத்தர் வந்தான்ல பண்ணிருன்னு. ஆமா, பேரை மாத்திரம் வந்தாங்கல்ல, 4 எழுத்து இருக்கு, அது சுருக்கி வேற பேரை மாத்தி வச்சீங்களா? அவன் பண்ண வேலை பாஸ். ஓ, இந்த பன்னின்னு ஒரு வந்தானே, அந்த இருற கட் பண்ணிட்டு ஒரு ஃபன்னியா இருக்கட்டுமே பன்னின்னு பேர் விட்டேன். அதான் பாஸ், பண்ணி பல குட்டி போடும்ல, அது மாதிரி உங்க புகழ பல ஊருக்கு பரப்பிருக்கேன் பாஸ். அப்படியா? ஆச்சரியமா இருக்கு ஐயா. சரி, எப்படி சமாளிக்க போற? எத்தனை பேர் வந்திருக்காங்க? ஒண்ணும் கவலை இல்ல பாஸ், நான் லிஸ்ட் எடுத்துட்டேன். சரி, எவனுக்கு என்னன்றது டீடைலா கேட்டு வச்சிருக்கேன். ஒவ்வொருத்தரா கூப்பிடுறேன். சரி சரி, ஓகே பண்ணுங்க, கரெக்ட் பண்ணுங்க. கூப்பிடு. டோக்கன் நம்பர் 916. சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? என் வாழ்க்கை நல்லா இருக்கு சார். சரி, சீரம் சிறப்புமா இருக்கு. ஆனா என் பையனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பல பிரச்சனைகள் ஆயிப்போச்சு சார். அதனால அவனோட பேரை நீங்க மாத்தணும் சார். ஓ, பேரில் இருக்கிற பிரச்சனைக்கு ஆப்பு வைக்கணும்ன்றதுக்காகத்த பேச்சியப்பங்கிற என் பேரை பேச்சி ஆப்பன்னு வச்சிருக்கேன். ஐயோ, அதனாலதான் சார் உங்களை தேடி ஓடி வந்தேன். நீ விடியா, கவலை விடியா, உன் பிரச்சனை தீர்த்து போடுவான். அப்படி என்ன பிரச்சனை உன் பையனுக்கு? சார் சொன்னா நம்ப மாட்டேங்க சார். கடந்த 10 நாளா சரி அவனுடைய வாழ்க்கையே மாறி போச்சு சார். டயத்துக்கு சாப்பிட மாட்டேங்கிறான், டயத்துக்கு தூங்க மாட்டேங்கிறான் சார். இவ்வளவே சார், நைட்டு 3 மணிக்கு ஓன் வாய் விட்டு அழுகிறான் சார். ஒரு பெத்த தகப்பனால எப்படி சார் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியும்? அவன் பிரச்சனை தீர்க்கிறதுக்கு ஒரே வழி அவன் பேரை மாத்தணும் சார். சரி, அவன் வயசு என்ன? வயசு இல்ல சார், அவனுக்கு என்ன, அவன் பிறந்தே 5 நாள் தான் சார். பிறந்தே 15 நாள்னா அப்புறம் அப்படித்தான்டா தூங்குவேன், அப்படித்தான் அழுவேன். இதுக்கெல்லாம் என்னையா நீ கூறு இடந்தனமா வந்திருக்க நீ? இல்லங்க, நானும் அப்படித்தான் நினைச்சேன். சரி, ஆஸ்பத்திரியில பிறந்த 3 நாள் அவன் பாட்டுல அமைதியா தான் சார் இருந்தேன். சரி, இந்த சுப்பிரமணியன்ற பேர் அவனுக்கு கொண்டு வச்சேன் பாருங்க. ஓ, அங்க பிடிச்சிச்சுங்க கிரகம். அந்த பையன் வாழ்க்கையே மாறி போச்சுங்க. அவன் பிரச்சனை தீர்க்கிறதுக்கு ஒரே வழி அவன் பேரை மாத்துங்க, எல்லாம் சரியா போகுங்க. சரி, அப்ப பேரை மாத்திடுவோம். ஆமாங்க. சரி சரி, எழுத விட. ராகு வந்து அங்கிட்டு பாக்குறேன், கேது இங்கிட்டு பாக்குறேன். பாக்கிறார் சார், நம்மள பாக்குறாரு. நந்திதாவை ஊர் உலகமே பாக்குதியா? இப்ப நீங்க எங்க பாக்குறீங்க? ஏரியா சுக்குரன் எங்க இருக்கான்னு பாக்குறேன். சுக்கிரன் தான். முதல்ல அதை கீழே வாங்கி சார். நீங்க வைக்க போற பேரை கேட்டு ஊர் உலகமே வியக்கணும் சார். இதுவரைக்கும் கேள்விப்படாத பேரா இருக்கணும் சார். ஒரு வித்தியாசமான பேர் என்னையா அவன் கொதிக்கிறேன். பேசாம சுடுதண்ணின்னு வைக்க. சுடுதண்ணியா? இல்லங்க, சுடுதண்ணின்னா சுடுதண்ணின்னு ஏன் உருன்னு இழுக்கிற? இப்படி சுடுதண்ணின்னா நீ எப்படி கொதிக்கிற? ஒரு வைப்ரேஷன் வரும்டா. எதுக்கு சுடுதண்ணின்ற? அப்படி அன்பா சொல்லி பாரு. சுடுதண்ணி டபர் எடுத்துட்டேன் பாரு. சுடுதண்ணியா நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. ஒரு வைப்ரேஷன் வருமியா? சுடுதண்ணி ஒரு விறுவிறுப்பா இருக்குல்ல? ஆமா சார், கேட்கும் போதே சொல்லும் போதே நல்லா இருக்கு. ஆமா சார். எடுக்கல சார், இதுக்கு நான் எவ்வளவு ஃபீஸ் கட்டணும்? எத்தனை எழுத்து சொன்ன? 5 எழுத்தா? ஆமா சார். எழுத்துக்கு 1000 ரூபாய், ஒரு 5000 ரூபாய் கவுண்டர் எழுதிட்டு. ஐயோ, சுடுதண்ணி நல்லா சொல்லி செல்ல மகனே, சுடுதண்ணி சுடுதண்ணி. பாரு எப்படி போறேன் பாரு. சூப்பர் பாஸ். I am Dr. Vignesh. வாங்க. விக்னேஷ் அவங்க பேரு? ரொம்ப வீக்கா இருக்கீங்களே, வீக்னஸ் பேர் மாத்திடுவோமா? No, I am all right. என் கிளினிக் தான் கொஞ்சம் டேமேஜா இருக்கு. அப்படியா? ஆமா, பிசினஸே படுத்துருச்சு, தொழில் முடக்கமாயிருச்சு. உன்னையவே அடக்கம் பண்ற மாதிரி. ஆஸ்பத்திரி பேர் என்ன? ஆனந்தா. ஆனந்தா? நீ அப்படி சொல்லாத, கோவிந்தான்னு வை. சார், கொஞ்சம் அபசகுணமா இருக்கு. கோவிந்தா ஆஸ்பத்திரின்னு பேர் வச்சுட்டோம்னு ஒன்றும் பதறாத. சரி சார். சரியா? அதை வளர்த்து விடுறதுக்கு நான் நிறைய ஐடியா பண்ணுவேன். ஒரு கேப்ஷன் வைக்கிறேன், கோவிந்தா ஆஸ்பத்திரி அப்படி நல்லா பெருசா போட்டுட்டு சின்னதா கூட்டிட்டு வாங்க, தூக்கிட்டு போங்க.
இதை விட பெட்டரா கொஞ்சம். அப்படியா? கேப்ஷனுக்கு ஆப்ஷன் கேட்குற நீ ரொம்ப எதிர்பார்க்குற. எல்லாருக்கும் புரியுற மாதிரி. அதுக்கு தனி ஃபீஸ் பரவாயில்ல. கோவிந்தா ஆஸ்பத்திரி. பணத்தோட வாங்க, பணத்தோட போங்க. பேப்பர்ல ஒன்று எடு. சார் 20,000 ரூபாய் போட்டிருக்கு. நானே சொன்னேன், நீ யா பார்த்து எடுக்கிற? இதுக்கு போய் 20,000. பரவாயில்ல, 50,000 எடுக்கிறியா? வேணாம் 20,000. இருமல் வந்தா 20 டெஸ்ட் எடுக்கிறீல்ல, கொடுத்துட்டு போ. ஐயா வணக்கம். வாயா வாயா வாயா, உட்காரு உட்காரு. ஐயா நான் பல பேத்துக்கு பல வீடு கட்டி கொடுத்த ரியல் எஸ்டேட் ஓனர் தான். ஓனரா? இந்த இடையில உள்ள புரோக்கருக்கு சம்மந்தம் இல்லை. ஸ்ட்ரைட்டா கான்டாக்ட். சரி விடு விடு. ஆமா, அது நல்ல விஷயம் தானே. என்னுடைய தத்து பிள்ளை முத்து போல அழகா இருக்கு சார். ஓ, நீ தத்து எடுத்திருக்க புள்ள முத்து போல அழகா இருக்கும். அப்ப தெரியுதுல, உனக்கு பிறக்கலைன்ற போதே அந்த புள்ள அழகா தானே இருக்கு. இப்ப பேரு வச்சிடலாம். நீ எதுவும் மைண்ட்ல வச்சிருக்கியா? ஆமா சார், இருக்கு சார். என்ன பேரு? மரகதம்னு வைக்கலாம். பழைய பேரா இருக்கேப்பா சார். இது 10 மாசம் சுமந்து பெத்தெடுத்த தாய் பேரு சார். ஓ, அம்மா பேரா? ஆமா சார். ஓஹோ, அம்மா எங்க இருக்காங்க? அம்மா அம்பத்தூர் அனாத ஆசிரமத்தில் இருக்காங்க. ஓஹோ, சரி. அப்ப நீங்க சார் எங்க இருக்கீங்க? அசோக் நகர் அபார்ட்மெண்ட்ல இருக்கேன். ஓ, அம்மா வந்து அனாத ஆசிரமத்துல இருக்காங்க, இவர் வந்து அபார்ட்மெண்ட்ல இருக்காரு, ரியல் எஸ்டேட் ஓனர். சரி, அந்த பிள்ளைய கூட்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கேன் சார். காணமே. அந்த பிள்ளையோட முகத்தை பார்த்து நீங்களே ஒரு லேட்டஸ்டான ஒரு அழகான பேரை வச்சிருக்கீங்க சார். இந்த பாருங்க சார். பெத்த தாயோட பேரை ஒரு நாய்க்கு வைக்கணும்னு நினைக்கிறேன். அதுல ஐடியா வேற கேட்கிற. நான் ஒரு திமிரியா? அவசரத்துல 5,000 வாங்க முட்டப்படா. 25,000 நாய் இருக்கு பாஸ். அப்படியா? இது 25,000மா? இது வாயும் சரியில்லை, வயிறும் சரியில்லை. இல்ல கட் பண்ணுங்க, நான் கூப்பிடுறேன் சார். வணக்கம் ஐயா, வாங்க 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 உட்காரு. சார், எனக்கு என்ன பிரச்சனைனா சார், என்ன பிரச்சனை? பல ஆங்கிள் திங்க் பண்ணி நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன் சார். அந்த பிசினஸ் நெட்வொர்க் சரியாவே எடுக்க மாட்டேன். வாழ்க்கையில உயர்ந்துடலாம்னு நினைச்சு ஒரு டவரை போல உயரலாம்னு நினைக்கிறேன். டவர் எடுக்க மாட்டேங்குது சார். எதை தொட்டாலும் எரர்னே வருது சார். தம்பி, நீங்க செல்போன் பிசினஸ் பண்றீங்களா சார்? எப்படி கண்டுபிடிச்சீங்க சார்? என்னய்யா, உன்னுடைய ஒவ்வொரு சொல்லுலையும் செல்லு தெரிச்சு விழுகுதே. என்னன்னா, உனக்கு வந்து ராகு வந்து ராக பார்த்தோம்னா அவுட் ஆஃப் ஆர்டர்ல இருக்கேன். கேது வந்து தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கேன். சுக்கிரன் சார்? சுக்கிரன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கான். இப்ப யார் தான் சார் தொடர்புல இருக்கா? சனீஸ்வரன் தான் இருக்கேன். ஃபுல் ஃபார்ம்ல இருக்கேன். சனீஸ்வரன் பார்வை இருக்குன்னு சொன்னீங்க, அதுக்கு ஏதாவது ஒண்ணு செய்ய. நீ இந்த பக்க நாயை கூட்டிட்டு போ, உன் பக்கத்திலே வச்சுக்க. சரி சார். நம்ம கட்டி போடு. இந்த பக்க நாய் உனக்கு பின்னாடி வரும், அதிர்ஷ்டம் உனக்கு முன்னாடி வரும். இது பின்னாடி வந்தா சனீஸ்வரன் ஓடிடுவார். ஓடிடுவான் சார். எவ்வளவு என்னுடைய ஃபீஸ் சார்? அதான் சொல்றேன், 40,000 அது. சரி. நாய்க்கு 40,000, உனக்கு 10,000. நாய்க்கு 40,000, எனக்கு 10,000 சார். ரெடியா? அதனால தான் நீங்க வந்திருக்கேன். நீங்க நான் எடுத்துக்கலாமா? எடு எடு எடு. மேல இருக்கு துண்டு எனக்கு தரேன் சார். ஏடியா ஏடியா. போடு, உனக்கு துண்டு கட்டி போ. போயிட்டு வா. வெங்கடேஷன் டீம் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சிட்டாங்க. சோ பாக்கியராஜ் சார், நீங்க சொல்லுங்க. வெங்கடேஷ் டீம் ஃபுல்லாக டைலாக் பஞ்சஸாக போயிட்டு இருந்தது. பொதுவாக ஜோசியம் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா பேரை வச்சு ஜோசியம்னு சொல்லுவாங்க, அப்புறம் பேருனுடைய நம்பர்களெல்லாம் கூட்டி அப்புறம் எண் பிரகாரம் ஜோசியம்னு சொல்லுவாங்க. எனக்கு மனுஷன் முதல்ல பிறந்தானா பேர் எண்கள் முதல்ல பிறந்ததா அப்படிங்கிறதுல ஒரு சின்ன கன்ஃபியூஷன். ஏன்னா நம்ம தானே முதல்ல பிறந்தோம், அப்புறம் தான் எழுத்து நம்ம தான் மனுஷன் கண்டுபிடிச்சான், அப்புறம் எண்கள் மனிதன் தான் கண்டுபிடிச்சான். அப்புறம் நம்ம முதல்ல பிறந்துட்டு அது பிரகாரம் தான் நம்மளுடைய லைஃப் அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி ஒரு சிக்காகாத மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துகிட்ருக்கும். இருந்தாலும் ஜோசியர்கள்கிட்ட கேட்போம், என்னென்னா அந்த நட்சத்திரம், அப்புறம் ராசி, அப்புறம் லக்னம், இதெல்லாம் வச்சு தான் நான் சொல்கிறேன் அப்படின்னா இவ்வளவு நட்சத்திரத்தில் எத்தனை பேர் பிறந்திருப்பாங்க, இந்த ராசியில் எத்தனை பேர் இருப்பாங்க, இந்த லக்னத்தில் எத்தனை பேர் இருப்பாங்க, அது எப்படி சார் எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னால், இந்த வாய் சாமர்த்தியம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இது சொன்னால் இப்படி கேட்டால் பதில் சொல்ல முடியாது இல்லையா, இது எப்படி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால், அதுக்கு அந்த ஜோசியர் ஒரு விளக்கம் சொன்னார். இப்போ நம்ம போய் கடையில் போய் செருப்பு வாங்குறீங்க சார், செப்பல்ஸு போய் வாங்க போகும்போது 7 சைஸு 8 சைஸு 9 சைஸு சொல்கிறீங்க. உலகத்தில் எத்தனை பேர் இருப்பாங்க, ஆனால் 7 சைஸுன்னு சொன்னோம்னா ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு சிங்க் ஆகிடுது, 8 சைஸுன்னா ஓரளவுக்கு சிங்க் ஆகிடுது இல்லையா. அதுக்காக உலகத்தில் பிறந்தவங்க எல்லாத்துக்குமா செப்பல் பண்ணிகிட்டு இருக்க முடியும்
அப்படி அந்த மாதிரி தான் எங்களுக்கு ராசி அது இதுன்னு சொன்னோம்னா ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு சிங்க் ஆகும். அப்படிங்கும்போது நம்ம அதுக்கு பதில் சொல்ல முடியல. அந்த அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப வேக்கியமாக பதில் சொன்னாங்க. ஸோ உங்கள் டீமில் எல்லாருமே கொஞ்சம் நல்லா பேசினாங்க. அதான் ஒரு இவர் மெயினாக வந்து பெயரியல் நிபுணர், அவர் நல்லா சக்கட்டு பேடிக்கு கடக்கடன்னு அவர் பாலா அவங்கெல்லாம் ரொம்ப நல்லா பேசினாங்க. ஸோ நந்திதா மேம் நீங்கள் சொல்லுங்கள், எங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? வெங்கடேஷன் டீம் வணக்கம். சுடு தண்ணி சுடு தண்ணி பேர் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல நீங்கள் அந்த மாதிரி ஒரு பேர் வைப்பீங்கன்னு. சூப்பராக இருந்தது. அண்ட் ஃபஸ்ட்டு ஸ்கிட், ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. ஆல் த பெஸ்ட், லாங் வே டு கோ. இன்னும் எதிர்பார்க்குறோம். தேங்க்யூ ஸோ மச் மேம் ஒரு உண்மையான ஃபீட்பேக் கொடுத்ததுக்கு. ஸோ வெங்கடேஷன் டீம் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணி முடிச்சிட்டீங்க. ஸோ அடுத்த பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஷோவில் வருவது ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். இது உங்கள் ஒஸ்தி காமெடி குஸ்தி. ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணிருப்பீங்க. அடுத்து ஒரு டீம் பர்ஃபார்ம் பண்றதுக்கு ரெடியா காத்துக்கிட்டு இருக்காங்க. பார்க்கலாமா? இன்னைக்கு பர்ஃபார்மன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு டைரக்டர் படம் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம், எடுத்த படம் அந்த படத்தை பத்தி எப்படி ப்ரமோஷன் கொடுக்குறாங்கன்றது மட்டும் காமெடியா பண்ண போறோம். அதை பார்க்க போறீங்க, பாருங்க. சார் குட் மார்னிங் சார். சார் இதான் சார் டயலாக். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது, எது நடக்குமோ அதுவும் நன்றாகவே நடக்கும். எதை நீ கொண்டு வந்தாய்? முதல்ல போய் ஜூஸ் கொண்டு வாயா. சார் லென்த்தி டயலாக் சார், அதுக்கு தான் எல்லாம் நான் பாத்துறேன், போயா ஜூஸ் கொண்டு வாயா. ஓகே சார். ப்ரொடக்ஷன் பாய் ஒல்லியா ஒருத்தர் வரப்பல சார், ஜூஸ் கொடுத்து வரேன். முதல்ல அரைச்சி அப்பா செட்டடியாப்பா, டேரக்டர் வந்தா வாழ் வாழ்னு கத்துவான். நம்ம பண்றானுங்களா வேணுங்களா? நம்ம படத்துக்கு நம்ம அசிஸ்டன்ட்டு ஒரு நல்ல ஹீரோ போட்டேன்னு சொன்னா இன்னைக்கு தான் ஷூட்டிங். ஆமா, புது டைரக்டர், புது ப்ரொடியூசரு, புது ஹீரோ, எல்லாம் புதுதான். உண்டாண்டா வாடாங்க. என்ன இங்க வாடா. ஏண்டா உள்ள வந்து போனை பேசிக்கிட்டு இருக்க, போய் ஜூஸை கொண்டு வாடானா அதான் வேலை பார்க்கறது. போடா. யார என்னையா? போடா. யாரும் தெரியுமா? டேய் குட் மார்னிங் சார். ஆமாண்டா விளங்கண்டா. ப்ரொடக்ஷன் பாய்க்கெல்லாம் வணக்கம் சொன்னீங்கன்னா கம்பெனி விளங்கிறோம். சார் என்ன படத்தோட டேரக்டர் அவர் தான் சார். டேரக்டரா? வணக்கம் சார். டைரக்டர் ஒரு மரியாதை கிடையாதா சார்? கண்ட கழுதிக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணும் சார். உங்களுக்கு நான் தருவேன் சார். நீதான் ஹீரோ, நீ செலக்ட் பண்ணி தான். ஆமா சார், சூப்பரா அடிப்பாப்ல சார். சூர்யா சாரே நம்ம நடிப்பை பார்த்து மார்க்கெட்டு போயிருன்னு சொல்லியிருக்காரு. சூர்யா சாரா? என்ன சூர்யா சூப்பர்யா, சூப்பர்யா. எல்லாம் ரெடி தானே? சூப்பர் சார். சார் கொஞ்சம் டைலாக்லாம் கொஞ்சம் பாத்துங்க சார். பார்த்துட்டேன் சார். புது டைலாகா இருக்கு சார். அது யாருமே சொல்லு சார். இவ்வளவு யோசிச்சு தந்துறீங்களா? பயங்கரமா யோசிச்சு எழுதுன டைலாக் சார் இது. ஃபர்ஸ்ட் கிளாஸ். நல்லா இருக்குல்ல சார்? சூப்பர் சூப்பர் சூப்பர். சூர்யா சாரே சொல்லியிருக்காரு. விஜய் சாருமா? விஜய் உங்களுக்கு சாரு. அவன் எனக்கு மறந்துட்டான் என் நடிப்பை பார்த்து. மாமா நீ நடிக்க வந்து அவ்வளவுதான் நான் க்ளோஸ்ங்கிறான். மாமா மச்சான்ற அளவுக்கு வரும் சார். இப்போ போயிடலாமா சீனுக்கு? போயிடலாம். அப்படி போடியா சார். சார் என்ன பண்றீங்கன்னா, இந்த கேமராமேன் எங்கயா சார்? டீ சாப்பிட போனா போல. எங்கயா டீ சாப்பிட போற? அங்க போய் நில்லு சார். என் பக்கத்துல கத்தாதீங்க. ஓகே சார், ஓகே சார். அதாவது இப்போ என்ன பண்றீங்கன்னா, அங்க நிக்கிறேன், அங்க நின்னுட்டு பா. அங்கதான் சார். ஓகே ஓகே. இங்க நடந்து வந்துடுறேன். இங்க வந்து டைலாக் பேசட்டுமா? ஆமா சார். ஓகே சூப்பர். அங்கதான் கேமரா அங்க வச்சு மிட் ஷாட் வச்சுங்க. கரெக்ட் சார். அப்புறம் என்ன அங்க போயிட்டுமா? இது ஓகேல? சூப்பர் சார், சூப்பர். நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கியா? எக்ஸலண்டா சொல்றதுக்கு முன்னாடி புரிஞ்சுக்கிறா போலயே. ஓகேவா? போலாமா சார்? விஜய் ரைட் சார், ரைட் சார். போலாமா? ஓ அவர் சொன்ன மாதிரியே வச்சுக்கோ. நான் புதுசுன்ற மாதிரி காமிச்சிக்காத. நீயும் புதுசு, நானும் புதுசு, ஹீரோவும் புதுசு, ப்ரொடியூசரும் புதுசு. ஓகே ரைட், போலாமா? ஃப்ளோர் சைலண்ட். கட் கேமரா ரோலிங் ஆக்ஷன். என்ன என்னவா வான்னு கூப்பிட்டீங்களா? இங்க எதுக்கு வர சொன்னீங்க? இல்ல சார், வாங்க வந்து பேசுங்கன்னு சொன்னேன். அதெல்லாம் பேச ஆக்ஷன் மட்டும் சொல்லுங்க சார். டைம் கட் பண்ண சொல்லுங்க சார். டைம் வேஸ்ட் ஆகுது. மண்டை ஓகேவா? ஓகே ரெடியா? போலாமா? ரெடி. டயலாக் பொசிஷன் பாத்துக்கோ. ஓகேல? ரைட். கட் கேமரா ரோலிங். மார்க்கண்ட் வந்துறல. கட் 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 கட். ரெடி. ஓ டைம் போலாம் சார். போலாம் சார். ஸ்டார்ட் கேமரா ரோலிங் ஆக்ஷன். இதானா சார் மார்க்க? ஏய் சூர்யா எடுத்தா தெரியும்ன்ற மரியாதைக்காக பேசுறேன். அங்கிருந்து வந்துட்டு இதான கோடுன்றீங்க. டயலாக் பேசுங்க சார். பேசு சார்.
பேசுங்க கூலா இருங்க சார் கூலா இருங்க சார் பேசுங்க சார் ஏய் கட் பண்றா. பண்றேன் நீ என்ன ஏன்டா வீடியோ எடுக்குற? சார் அவர் தான் சார் எடுத்துட்டு இருக்கு. கேமரா புதுசா இல்ல கேமராமேன் புதுசானே ஓகே பல பாத்துக்கலாம் விடுங்க டேய் கல்யாண காசு எடுத்தவெல்லாம் கூட்டு வந்த பாரு என் புத்தியை செருப்பால் அடிக்கணும்டா. டயலாக் சொல்லிட்டியாடா? பேச சார் சூப்பரா பேசுறோம் இப்ப பாருங்களேன். கட் கேமரா ரோலிங் ஆக்ஷன். இந்த டைம் கரெக்டா நின்ட்டேன். ஏய் அதெல்லாம் சொல்ல தேவையில்லை, நீ கரெக்டா நின்னுடா பாக்குறேன். உனக்கு புரியல? உனக்கு நான் சொல்றது புரியல? புரியுது சார். அங்க இருந்து வந்து பேசி டயலாக் பேசு. சார் ஒண்ணு செய்யுமா சார் வந்தது வரைக்கும் ஓகேவா இங்கே க்ளோஸ் பண்ணலாமா? வந்த வரைக்கும் ஓகேவாயா? ஓகே சார். ஓகே சார். அப்போ ஓகே இங்க இருந்தே பேசு. அதான் சொன்னேன் டைம் வேஸ்ட் ஆகுதுல்ல. ஸ்டார்ட் கேமரா ரோலிங் ஆக்ஷன். நடந்தது நடக்கும் நடக்க போகுது கட் பண்ணிக்கப்பா டேக் ஓகே போட்டுக்கோ. கட் பண்றா கட் பண்றா. என்ன டயலாக் நீ என்ன பேசிருக்க? சார் இப்ப படத்துல அவ்வளவு பேர் லென்த் டயலாக்லாம் இருக்க கூடாது சார். மணிரத்னம் சார் படம் பார்க்கறது இல்லையா? படம் பார்த்தேன். நடந்ததெல்லாம் நல்லா நடந்தது மக்கள் அண்டர்ஸ்டூட் பண்ணிப்பாங்க. நடக்கிறதுலாம் நல்லா நடக்கும் நடக்க போகுது அதுவும் நல்லா நடக்கும். வளன்னு பேசக்கூடாது சார். சூப்பர்யா. நான் அப்படிதான் டயலாக் எழுதணும்னு நினைச்சேன். இந்த படுபாவி தான் சார் இன்னும் லென்த் ஆயிடுதுட்டா. நீங்க சூப்பர் சார். அவ்வளவுதான். எக்ஸலண்டா அருமையா பண்ணீங்க சார். சூப்பர். டேய் இவனை வச்சே படுறா எடுக்கிறது. கொடுத்த டைலாகே இவ்வளவு சாப்பிட்றானடா. தெரியல சார். இன்னைக்கு சீன் இதுக்கு மேல மாறடிக்க முடியாதுடா. பேக்கப். 30வது நாள் படப்பிடிப்பில் என்னடா நடிச்ச? என்னடா நடிச்ச? என்ன படத்தை எடுத்த நீ? 15 டேக் 20 டேக்காடா? யோ நீ எல்லாம் ஒரு பெரிய டைரக்டர் இருந்தா ஒரே டேக்ல ஓகே பண்ணிருக்கணும். ஏடா தப்பா பண்ணா எப்படா எடுக்க முடியும்? அது நீ நல்லா எடுக்கணுமையா? டான்ஸ் தெரியும் டான்ஸ் தெரியும். நீ டான்ஸ் ஆடின? ஆமா இப்போ கூட தான் சொல்றேன் சத்தியமா எனக்கு டான்ஸ் தெரியும். யாராவது 4 பேரை கூப்பிட்டு வந்து டான்ஸ் ஆடவை இதுதான் டான்ஸ்னு எனக்கு தெரியும். பாட தெரியும்னா அதே போல 4 பேரை கூப்பிட்டு வந்து பாடவை இவன் பாடுறான் அவன் பாடலன்னு சொல்லுவேன். என்ன பேசுற பேச்சு? சரிடா இவங்க எல்லாம் விடுறா. உன் ஆக்டிங்க பார்த்து எப்படா சூர்யா சார் பேசினாரு? யோ இன்னைக்கு கூட வரும்போது கூட சூர்யா பாராட்டினா. எங்க அக்கா பையன். எது அக்கா பையனா? எல்கேஜி படிக்கிறான். மாமா நீ மட்டும் நடிச்சுனா அவ்வளவுதான் மார்க்கெட்ட போயிடறேன் தெரியுமா? சூர்யான்னு சொன்னது உங்க அக்கா பையனா? ஆமா நல்லா இருக்கும். விஜய்னு சொன்னது தங்கச்சி பையன். ஏண்டா விக்ரம் சொன்னியா சித்தப்பா பையனா? சீச்சா மாமா பையன். செருப்பால் அடிப்பேன். ஏய் மரியாதை கட்டுடா. உன் படத்துல நடிச்சனா என்ன கேளு? நான் வந்து ப்ரொடியூசர் கையில கால்ல ஊந்து சேனல் வந்திருக்காங்க சார். நம்ம படத்தை ப்ரோமோட் பண்ண வந்திருக்காங்க. வர சொல்லு. உன் படத்துல நடிக்க மாட்டாங்க. அது இருக்கட்டும்டா. நமக்குள்ள நடந்ததா இருக்கட்டும். சேனல் ஹலோ வணக்கம். இது ஓடுமா ஓடாதா திரைப்படத்தோட படத்தளத்துல இருக்கோம். நீங்க பேசுங்க சார். சார் ஹாய் சார். ஹாய் சார். இந்த படத்தை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? படமே இல்ல இது காவியம். சார் இந்த படத்தோட கதையே இல்ல. இதுல பெரிய ரிஸ்கான ஷாட்லாம் எடுத்திருக்கீங்க ஹீரோ வச்சுன்னு சொன்னாங்க. ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குன்னு சொன்னாங்க. எப்படி சார் அது? அதாவது இந்த படத்துல வந்து அந்த ஒரு சீன் எடுக்கிறது அந்த ஒரு ஷாட்டுக்கு தான் என்கிட்ட ஃபிலிமே இருந்தது. அன்னைக்கு மட்டும் அது மிஸ் பண்ணா அந்த மலை மேலே போய் எடுக்கிறதுக்கு மறுநாள் தான் போய் எடுக்க முடியும். அது மாதிரி ஒரு சுச்சுவேஷன். இப்போ யோசித்து எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சார் சொன்னார். இல்லை சார் பண்ணிவிடுவேன், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார், நீங்கள் தைரியமாக எடுங்க. அடுத்த நிமிஷமே நான் என்ன அரட்டேக்களே ஓகே அரட்டேக்கா வாவ் எப்படி சார்? அதான் இவர் நடிச்ச உடனே அந்த அரட்டேக்கே ஒரு டேக் அளவுக்கு இருந்தது. சார் மக்களுக்கு நீங்க ஏதாவது வாழ்த்துக்கள் சொல்ல விரும்புறீங்களா? என்ன சேனல் வந்திருக்க? சொல்ல மாட்டேன் சார். டேய் சொன்னாதான்டா நான் ஏதாவது சொல்றதுக்கு. இல்ல சார் சேனல் பேர் சொல்ல மாட்டேன். ஓ அப்படியா? சொல்ல மாட்டேன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எங்களோட டீம் குழுவா வாழ்த்துக்கள். அதை அட் த சேம் டைம் இந்த படத்தை வந்து திருட்டு வீசில பார்க்குறீங்க அதானே சார் சொல்லுங்கள்? திருட்டு வீசில தேட்டருக்கு வருமானு தெரியாது. இல்லை வரும் திருட்டு வீசில பார்க்காதீங்க. தட்ஸ் ஆல். தேங்க்யூ சார். தேங்க்யூ உங்க டீமுக்கு. தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். கோதண்டம் டீம் வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆனா ஒரு ரியல் இன்சிடென்ட் தான் நான் சொல்லுவேன். நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி நடக்கும். ஸோ நந்திதா மேம் நீங்க ரொம்ப சிரிச்சிட்டு இருந்தீங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணி சிரிச்சிட்டு இருந்தீங்க. உங்களுடைய லைஃப்ல இந்த மாதிரி நடந்திருக்கு? ஆக்சுவலி அங்கே வாக் பண்ணி வந்து டைலாக் சொல்லணும். இதே தான் பிளேஸ் இங்கே ஐ மீன் ஸ்டாண்டிங்கில் வந்து சொல்லணும், டைலாக் சொல்லணும். டைரக்டர் ஓகேவா நான் வந்தது கரெக்டானு கேட்டது வந்து நான் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி பண்ணும்போது நான் கேட்ட டைலாக். ஸோ எனக்கு அதுதான் செம்ம சிரிப்பு வந்துச்சு. ஐயோ திட்டிட்டீங்களா நீங்கள் பார்த்தீங்களா நான் அப்படி சொன்னது? ஐ ஜஸ்ட் ரிமெம்பர் தட் இட் வாஸ் ரியலி நைஸ். அண்ட் படத்தோட பேர் ஓடுமா ஓடாதா? ஓடாதா.
சூப்பராக இருந்தது சூப்பராக இருந்தது. டைட்டிலே வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க ஓடுமா ஓடாதா அப்படி. அண்ட் அரை டேக்கில் ஓகேன்னு சொன்னது சூப்பர். மேம் ஆக்சுவலி அரை டேக்னா என்ன தெரியுமா? திரும்ப ஆக்ஷன். சூப்பர். இதுதான் அரை டேக். நந்திதாவே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்கன்னு சொல்லியாச்சு. அடுத்து பாக்கியராஜ் சார். கிழக்கே போகிற ரயிலில் அந்த பூவரசம்பூ பூத்தாச்சு அப்படின்ட்டு தூது போ ரயிலே ரயிலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வரும். அதனால் எங்கள் டைரக்டர் நாங்கள்லாம் மேட்டுப்பாளையத்துக்கிட்ட அங்கே ரயில்வே பர்மிஷன் எல்லாம் ஒன்றும் வாங்கலை. அந்த வழியாக ஒரு ட்ரெயின் வரும், இதில் வந்து எடுத்துக்கலாம், அந்த ட்ரெயின் பேக் ட்ராப்பில் போகுது, முன்னால் ராதியா பாடுற மாதிரி வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயின் வர்றதுக்குள்ளே எல்லாம் ரிஹர்சல் எல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டோம். ராதியா நல்லா ரிஹர்சல் பண்ணிச்சு, நாகரை வச்சு பாட்டை போட்டு எல்லாமே பண்ணிக்கிட்டோம். ட்ரெயின் வரட்டுன்னு வெயிட் பண்ண, இருந்தாலும் இன்னொரு தடவை ரிஹர்சல்னு எல்லாமே மறுபடியும் பாட்டை போட்டாச்சு. தூது போ ரயிலே ரயிலேன்னு இந்த பொண்ணு ஆடி ஆடி எல்லாம் பண்ணியாச்சு. அப்புறம் ட்ரெயின் வந்தது. ட்ரெயின் வருதுன்னு எல்லாம் ரெடியாக இருங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ட்ரெயின் வரும்போது பாட்டை போட்டால் அந்த ட்ரெயின் அவ்வளோ ஃபாஸ்ட்டில் சிக்கு 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 சிக்குன்னு வருது. இதில் நாகரம் ஓடுது, ஒன்றும் தெரியல. ராதியா இப்படி நாங்கள் என்ன பாட்டும் கேட்கல, ஒன்றும் கேட்கல. எங்களுக்கும் ஒன்றும் புரியல, ஏன்னா எங்களுக்கும் பாட்டு கேட்கல. ராதியா இப்படி ஆரம்பிச்சுட்டு என்ன பண்ணது தெரியல. அப்புறம் எல்லோரும் முழிச்சோம். இப்போ பார்த்தா ட்ரெயின் போயிடுச்சு, எல்லோரும் வேன்னுட்டு இருந்தோம். ஸோ எல்லோரும் நல்லா அந்த டைமில் ஒரே ஒரு ஷாட்னு இதில் சொன்னீங்கல்ல, இந்த ஃபில்ம் ஒரு ஷாட்டுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி அந்த ஒரு நாள் அந்த ட்ரெயின் வருது, இதில் எடுத்துகிட்டு போனால் தான் உடனே இவ்வளோவெல்லாம் ரிஹர்சல் பார்த்துட்டு கடைசியில் பார்த்தா ட்ரெயின் வந்தால் இந்த பாட்டு காது கேட்குமா கேட்காதாங்கிறது அந்த யோசனை இல்லாமல் ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது, ஆஹா இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் முதல் படம் எடுக்கும்போது இந்த மாதிரி எல்லாருமே ஏகப்பட்ட காமெடிகள் நடக்கிறது உண்டு. ஏன்னா சினிமாவில் வந்து நிறையா காமெடிக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. புது ஹீரோ இது மாதிரி புதுசாக ஃபஸ்ட் டைம் டைரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதில் எத்தனையோ காமெடிகளுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முதல்ல நான் கொஞ்சம் பயந்தேன், என்னடா ஹீரோஸ் எல்லாம் அவன் இவன் நல்லா பேசுகிறாங்கன்னா, நான் கடைசியில் அதை காமெடியோடு நல்லா சமாளிச்சிட்டிங்க. அக்கா பையன், தங்கச்சி பையன், மாமா பையன் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு. ஸோ டிரெக்டர் ஹீரோ தான் ஒழுங்காம இல்லை, ஹீரோயின் நீங்கள் ஓகேண்ணா? ஐயோ எப்பா சாமி விட்டுங்க போலாம். ஒவ்வொரு டீமுமே டிஃபரெண்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில மூணாவது டீம் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ரெடியா காத்துட்டு இருக்காங்க. பார்க்கலாமே. அனைவருக்கும் வணக்கம். நான் வடிவேல் கணேஷ் மற்றும் எங்க டீம். நாங்க இன்னைக்கு பண்ணக்கூடிய கான்செப்ட் பிரசவ ஆஸ்பத்திரி. நல்லா பாருங்க, சிரிங்க. காது கொடுத்து கேட்பேன் ஆஹா குவா குவா சத்தம், இது கணவனுக்கு சிக்காது மனைவிக்கு தான் மிச்சம். வாழ்க்கையில் பிள்ளைய பார்க்கணும்னா எவ்வளவு சந்தோஷம். அவவே பிள்ளை குட்டிலாம் தெரிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிரசவம் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, கிடைச்சிடும். அப்புறம் நான் ஆம்பளை சிங்கத்துக்கு எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். ஏங்க பிரசவத்துக்கு வந்துட்டு ஏன் இவ்வளவு டவுட்டு? கவலைப்படாதீங்க, உங்களை போலவே ஒரு ஆம்பளை பிள்ளை வளர்க்கும். ரொம்ப சந்தோஷம். அடடா ஐயா, செண்டு வாசம் தூக்குது, ஆளு ஜம்முன்னு இருக்கீங்களே. எங்கனே வளர்க்குறீங்க? நான் துபாயில 10 வருஷம் வளர்க்குறேன். ரொம்ப சந்தோஷம். ஒய்ஃப் டெலிவரிக்கு ஃபோன் பண்ணாங்க, உடனே இங்கே ஓடியான்ட்டு. துபாய்க்கு போய் 10 வருஷம் ஆகுது. வந்து எவ்வளோ நாள் ஆச்சு? 2 நாள் ஆச்சு. கையை கொடுக்க, குழந்தை உங்களை மாதிரி தான் பிறக்க. அப்படியே ஈஸியாக வேற தடவுறாரியா. பாமா என்னையா சும்மா உசு உசுன்னு நல்ல ஓயாம அந்த சவுண்டை கொடுத்து. பெரிய ஆஸ்பத்திரி தான் அப்படித்தான் இருக்கேன். இந்த மருந்து சீட்ல இருக்கிற எல்லா பொருளையும் உடனடியா சீக்கிரமா வாங்கிட்டு வாரீங்க. சரி சரிங்க, லேட் பண்ணிட்டு கூடாது, போயிட்டு வாங்க. ஓகே. வந்தாச்சா? போமா, இதே வேலையா இருக்கு. இதுக்கு ஒரு வழி பண்ணுங்க. முதல்ல இதுக்கு ஒரு ஈஸியான வழி இருக்கு. நீ பேச உட்கார். ஏமா, இன்னும் 1 மணி நேரத்துல குழந்தை பிறந்துரு. வேமா வாமா, வேமா வா. அடிச்சீங்க பாருங்க, கிஸ் கமலஹாசன் மாதிரி. இனிமேல் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, வேலையை விட்டு போயிடும்.
தெரியுதா? என்னங்க முக்காடு போட்டு இதெல்லாம் நம்ம குடுப்புதான். நம்ம கொடுத்த குடுப்பு முக்காட போட்டு தெரியுது. பார்த்து மெதுவா. ஹலோ, உங்களுக்கு நல்லா தெரியுமா அவரை? நல்லா பண்ணுங்க. உங்களுக்கு தெரியாத அவரை? இவர் தெரியலையா? இவர் தான் 2 வருஷம் பண்ணாரு. என்ன பண்ணாரு? சுமைதாங்கின்னு ஒரு படம். ஓ, அந்த படத்தோட டைரக்டர் இவர். அவர் தானா? சுமைதாங்கி படம் எப்படி ஓடின படம்? அவர் ரைட்டு. இப்ப 2 போச்சு. அது யாரு? அந்த படத்துல அடிச்ச கதாநாயகி. ஐயா, நானும் ஒரு படத்தை இயக்கணும்னு ஆசைப்படுறேன். எடுங்க 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 எடுங்க. இப்படி எல்லாம் பண்ணலாம் போடு. எடுக்கலாம் எடுக்கலாம் எடுக்கலாம். ரொம்ப சந்தோஷம். அமௌண்ட் நிறைய சரிங்களா? எடுங்க கொடுத்துடலாம். ஜீவா, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ்ங்க. சொல்லுங்க. உங்க சம்சாரத்துக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை. ஆண் குழந்தை? ஆமாங்க. சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷம். போதுமா ஐயா? இதுக்கு போய் வருத்தப்பட்டு இருந்தா ஆம்பளை போய் உன மாதிரி பிறந்திருக்கேன். முதல்ல எல்லாத்துக்கும் சொல்லணும் சார். கவலைப்படாத. ஏய், சந்தோஷமா இருக்கியா? இருக்கு சார், அதுதான் சந்தோஷமா இருக்கு. ஜீவா, மறுபடியும் உங்களுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அழகான ஆண் குழந்தை. சந்தோஷம். ரெட்ட பிள்ளையோட ஸ்டாப் பண்ணிரு. குடும்ப கட்டுப்பாடு பண்ணிரு. ஆமா சார். போதும். சரி. இதுக்கு மேல நீ 2 ஆம்பளை போய் உனக்கு ஃபோன் பண்றதுக்குள்ள அடுத்தடுத்து வருது சார். போன பண்ணியா? ஏய் இருப்பா, உங்களுக்கு மறுபடியும் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்குங்க. தெய்வமே, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கவலைப்படாத. ஏய், இனிமேல் நீ வெளிநாட்டுக்கு 15 வருஷம் போய் வேலைக்கு பார்க்கலாம். 3 பிள்ளை இருக்குல்ல, உடனே உங்க அம்மாட்ட ஃபோன் பண்ணி சந்தோஷம் சொல்லியா. அவசரத்துல கை ஓட மாட்டது, கால் ஓட. அப்படித்தான் இருக்கும். ஏமா சொல்லு. ஹலோ, போகுது போகுது. என்ன பேசுறேன் ஒன்றும் புரியல. சொல்லுங்க. ஹலோ. மம்மி, குழந்தை பிறந்துருச்சு. 1 இல்லை 2 இல்லை 3. 3மே ஆம்பளை பசங்க. ஆமா ஜீவா, இப்போ உங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கு. பிரசவத்தை முதல்ல நிப்பாட்டுமா. பிரசவத்தை நிப்பாட்டுறதா? யோ, அப்படியெல்லாம் பண்ண முடியாதுயா. ஆமா, எங்க வேலை செய்யறீங்க நீங்க? ஸ்கூல்ல வேலை பார்க்குறேன். ஸ்கூல்ல வேலை பார்க்குறீங்களா? பார்த்தா ஸ்கூல்ல வேலை பார்க்குற மாதிரியே தெரியலையே. தனியா ஸ்கூல் வச்சிருவானோ? நீங்க போங்க. ஹலோ, வாங்க. 3 பசங்க பிறந்தவொடனே எவ்வளவு ஹாப்பியா சந்தோஷமா இருந்தீங்க. ஒரு பொண்ணு பிறந்துச்சுங்கிறதுக்காக ஏங்க இவ்வளவு பரவாயில்ல பாருங்க. என்னங்க நீங்க விவரம் புரியாம பேசுறீங்க? இப்போ ஒருத்தர் போனார் பாத்தீங்களா, ஒரு டைரக்டர். சினிமா டைரக்டர். ஆமா, அவரமா இருந்தா நம்மள ஒரு பொம்பளை பிள்ளை பத்தி எப்படிங்க வளர்க்க முடியும்? இது நினைக்கும் போது நான் படமே டைரக்ட் பண்ண கூட நான் நினைக்கிறேன். அது ரொம்ப நல்ல விஷயம். உட்காருங்க. எவ்வளவு கஷ்டம் இப்படி நடந்துகிட்டு இருக்கு. என்ன பண்ண இதுதான் வருத்தப்படாங்க. மேடம் எங்க கிளம்பிட்டீங்க? இன்னைக்கு வந்து மருத்துவமனை ஊழியர்கள்லாம் ஸ்ட்ரைக் பண்ணிருக்காங்க. ஏய், என் பொண்டாட்டி உள்ள பிரசவத்துக்கு கட்டிட்டு இருக்காமா? 1 மணி நேரத்துல குழந்தை வருது. குழந்தை உள்ள இருக்கு. பொண்டாட்டி உள்ளதாங்க இருக்காங்க. இருங்க, பதட்டப்படாதீங்க. உங்க சம்சாரங்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்காத மாதிரி ஒரு ஊசி போட்டுருக்குறோம். 10 நாள் கழிச்சுதான் குழந்தை பிறக்கும். சண்டாள பாவிகளா, சண்டாள பாவிகளா. இந்த விஷயம் கின்னஸுக்கு தெரிஞ்சா என் பொண்டாட்டி பேரை ஏத்திடுவாங்க கின்னஸ் புக்கில். இப்படி அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு என் பொண்டாட்டியை கூட்டு வந்து ஸ்ட்ரைக்கு சொல்லி என் பொண்டாட்டிக்கு 16 மாசம் ஆகிப்போச்சு. 16 மாசமா? வடிவேல் கணேஷ் அண்ட் டீம் ஹாஸ்பிட்டல் நடக்கக்கூடிய அந்த நகைச்சுவை தன்மையை ரொம்ப சூப்பரா நீங்க வெளிப்படுத்தினீங்க. ஸோ ஜட்ஜஸ் கிட்ட உங்களுடைய கமெண்ட்ஸ் கேட்கலாம். ஸோ பாக்கியராஜ் சார், நீங்க சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்? தெலுங்குல ஒரு படம் எடுத்திருந்தாங்க. சரி சார். நீங்கள் எல்லாரும் இப்படி அந்த இதாக வரும்போது பார்த்தோன்னே அந்த படம் தான் ஜம்பலக்கடி பம்பான்னு சொல்லிட்டு அந்த படத்து பேரே அந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக இருக்குது. அதில் என்னென்னா, ஏதோ ஒரு மருந்து சாப்பிட்டதில் ஒரு சிட்டியில் திடீர்னு பொம்பளைகள்லாம் ஆம்பளைங்க மாதிரி வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. ஆம்பளைங்கெல்லாம் பொம்பளைங்க மாதிரி வீட்டு வேலைகளை செஞ்சுட்ருப்பாங்க. காலையில் எழுந்திரிச்சா பொம்பளை ஆஃபீஸுக்கு போயிட்டு வர்றாங்க, சரிங்கன்னா வந்து வழி அனுப்பிச்சுட்டு போட்டு இது பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி ஒரு காமெடியாக எடுத்துருந்தாங்க. நான் வந்து பிரசவ வாடை அது இதுன்னு சொல்லும்போது ஏதோ அந்த மாதிரி ஜாதியில் போகுது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன். இது நீங்கள் வேறு மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சொல்லியிருக்கீங்க. பரவாயில்ல, பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருந்தீங்க. அந்த ஒரு கேரக்டர் சும்மாவே வர்றாங்க, வந்து உஸ் அப்படின்ட்டு போகிறாங்க, அப்படிங்கிற சைலண்ட்டாக ஒரு கேரக்டர் கொண்டு இது பண்ணீங்க. ஸோ நந்திதா மேம், நீங்கள் சொல்லுங்கள். இந்த டீமில் ஆக்சுவலி ப்ளஸ் என்னன்னா பர்ஃபார்மன்ஸ். கணேஷ் சார் அண்ட் ஜீவா பாலகிருஷ்ணன் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்சம் எங்கேயோ வந்து கோஆர்டினேஷன் மிஸ் ஆகிடுச்சோன்றது. அண்ட் கான்செப்டில் எங்களுக்கே வந்து ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் இருக்குன்றது கன்வே ஆகிட்டே இருந்தது. ஃபஸ்ட் எபிசோட் இட்ஸ் ஓகே, நிறைய எபிசோடில் நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்.
தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ நல்ல ஃபீட்பேக்கும் வந்திருக்கு, ஒரு சில நெகட்டிவ் ஃபீட்பேக்கும் வந்திருக்கு. அடுத்த பெர்ஃபார்மன்ஸ்லேருந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட். 3 டீம் பெர்ஃபார்ம் பண்ணியாச்சு. கடைசியா இதோ வந்துட்டானுங்க அப்படின்னு 4வது ஒரு டீம் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் 4th டீம் ஆன் ஸ்டேஜ். என்ன பாக்குறீங்க? என்ன கான்செப்ட்னு கேக்குறீங்களா? இவங்க தான் என் டீம். விஜய் சேதுபதி சூதுகவும் படம் பார்த்திருப்பீங்க. 1960 புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்காக இந்த படம் பண்ணியிருந்தா எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். போலாமா? அட போங்க தலைவரே. ஜகு, ஏன் டென்ஷனா இருக்கு? மற்ற கேங்ஸ்டர்லாம் கள்ளக்கடத்தெல்லாம் பண்ணி கோடி கணக்கில் சம்பாரிச்சு எப்பயோ செட்டில் ஆயிட்டாங்க. பத்தாவதுக்கு அவங்க ஆளுங்களுக்கு டெய்லி மட்டன் பிரியாணி வேற. ஆனால் நீங்கள் நீதி நேர்மை தர்மம்னு சொல்லிட்டு ஒரு குஸ்காக்கே வழி இல்லை. இதெல்லாம் வேலைக்கு வர மாதிரி தெரியல தலைவரே. நான் வேற எங்கேயாவது பார்த்துக்கிறேன். ஏய் வாடா. ஜகு, என் கூட்டத்துல இருந்து ஒருத்தன் பகையோட போலாம், ஆனா பசியோட போகவே கூடாது. இங்க வா ஜகு, உனக்காக ரஞ்சித், உனக்காக நான் இந்த கருத்தொழில் செய்கிறேன். ஏய் சூப்பர், வாங்க தலைவர் கருத்தலாம். ஏய், கருத்தெல்லாம் அவ்வளவு சாதாரணமாக போச்சா? கருத்தருக்கு குருட்டுத்தனமான தைரியமும் முரட்டுத்தனமான புத்திசாலித்தனமும் தேவை. அண்டர்ஸ்டாண்ட்? புரியலையே தலைவரா. புரியல புரியல See the board. நாமச்சான் நம்ம தலைவரை ஸ்கூல் போர்டில் எழுதி போட்டு மாதிரி எழுதி வச்சுக்கிறாரு. அதனால தாண்டா அவரை எல்லாரும் வாஜாரான்றாங்க. See the 5 rules. இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணா கருத்தல் ஒரு சாதாரண விஷயம். ரூல் நம்பர் 1, ஏழை விவசாயிகளையும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களையும் கருத்தவே கூடாது. ஐயோ ஆரம்பிச்சார் டிரைவரு. ஜகு, இல்ல தலைவர் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ரூல் நம்பர் 2, சிறுவர்களையும் சிறுமிகளையும் கருத்ததுல கருத்தணுன்ற எண்ணமே வரக்கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே பாஸ். ரூல் நம்பர் 3, கர்ப்பிணி பெண்களையும் தாய்மார்களையும் கருத்தணும். இல்ல தலைவர் இல்ல. ஜாக்கிரதை. ரூல் நம்பர் 4, வாஜாரா இதே மாதிரி ரூல்ஸ் போட்டிருந்தா யாரை தான் வாஜாரா கட்டுறது? நான் போடுற ரூல்ஸுக்கு என் கூட்டத்தில் யாராவது எதிர்ப்பு தெரிவித்தால் அவர்கள் உயிர் பழிக்கப்படும். அதுதான் 4வது ரூல். அண்டர்ஸ்டாண்ட்? ரூல் நம்பர் 5. சார், யார்? ஒரு பொண்ணை கடத்தணும், பணம் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏய், எங்க வாஜார் பொண்ணெல்லாம் கட்ட மாட்டாரு, தெரியாது அவனுக்கு ரூல்ஸ் தெரியாது. முதல்ல வெளியே போடா. சரி வரேன். மிஸ்டர், ஒரு நிமிஷம். ஜகு, பொத்திய வாங்க. தலைவரே, நம்ம ரூல்ஸ் மீற மாதிரி இருக்குது. ஏய், 4 ரூல்ஸை பார்த்தேன், 5வது ரூல்ஸை பார்த்தியா? இல்லையே. கையில் 10 பைசா இல்லாம சோத்துக்கே சிங்கரிக்கும் போது இந்த 4 ரூல்ஸை ஃபாலோ பண்ண அவசியமே இல்லை. சூப்பர் தலைவர். அண்டர்ஸ்டாண்ட்? அண்டர்ஸ்டாண்ட். மிஸ்டர் சார், பணம் கொடுத்துட்டேன், ஆள் கடத்திடுவீங்களே? ஏய், ஆள் கடத்தான் காசு வாங்கிட்டு 4 கடத்தம் நான் இல்லை, நம்பிக்கையோடு போங்க. தேங்க்யூ சார். மிஸ்டர், சாப்பிட்டீங்களா? இல்லை சார். போறவே நல்ல ஹோட்டல் இருக்கும், வயிறார சாப்பிடுங்க. எப்படி ஜக்கு? சூப்பர், வாங்க தலைவர் கருத்தலாம். ஏய், கருத்தல நேரா போயிருக்கியா? வாம அப்புறம் வேண்டாமா? வாமாப்பா அப்படின்னா? ஐயோ வாங்க. Come na come, come naughty go, 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 come. உட்கார், அமைதியா உட்கார். நாங்கெல்லாம் யாருன்றது இருக்கட்டும். முதல்ல உங்க அப்பாவோட பேரை சொல்லு. சொல்ல முடியாது. ஏய், உங்க அப்பாவோட போன் நம்பர் சொல்லு. சொல்ல முடியாது. நான் பாத்துக்கிறேன். சொல்ல மாட்டேன். மாட்டேன். சொல்ல மாட்டேன். மாட்டேன். சொல்ல மாட்டேன். ஜகு, என் கூட்டத்தில் இருந்து ஒரு பெண்ணை கை நீட்டி அழிக்கிறியே. அட போங்க தெரியல. காலையில இருந்து அவங்க அப்பாவோட போன் நம்பர் பேரும் கேட்டுட்டு இருக்கா, சொல்லவும் மாட்டாவ. அதுக்காக ஒரு பெண்ணை கை நீட்டுவியா? இப்ப நான் எப்படி உண்மை வர வைக்கிறேன் பார். மிஸ், உங்க அப்பா பேர் சொல்லுங்க. சொல்ல முடியாது. ஏய், என்னைய கிண்டல் பண்றீங்களா? இப்ப பார். ஊதா. ஐயோ ஊதா. ஐயோ.
ஊதா கரிப்பன் உனக்கு யாரு அப்பன்? நிறுத்துங்க. எங்க அப்பாவோட பேரு எங்க அப்பாவோட பொண்ணு நம்பர் எல்லாம் தந்துடுறேன். ஜகு, ஒரு பெண்ணு அழிச்சா தான் உண்மையை வர வைப்பேன்னு சொன்னீங்க. இப்போ நடிச்சும் வர வைப்பேன். அண்டர்ஸ்டாண்ட்? சூப்பர். மிஸ், உங்க அப்பா நம்பர் சொல்லுங்க. ஹலோ, திஸ் இஸ் 998241. சார் நீங்க பேசுறதே புரியலங்க. ஏய், என்னைய கிண்டல் பண்றியா? சார் இங்க கொஞ்சம் சிக்னல் வீக்கா இருக்கு அதான். ஏய், நான் கயல்வியை கழுத்து இருக்கேன். யாரு நீ? நான் அண்ணா பேசுறேன். ஏய், அண்ணா வாய்ஸ் எப்படி இருக்கு எனக்கு தெரியாது. நான் கையல்விழியோட அண்ணா பேசுறேன் சார், அதை சொல்ல வரேன். தம்பி, நான் மற்றவற்றெல்லாம் பேச விரும்புகிறேன். பெத்தவத்தை கொடுங்க. டாடி போன். சார், நான் கைல்விழி ஃபாதர் மோகன் பேசுறேன். மிஸ்டர் மோகன், சொல்லுங்க சார். உங்களுக்கு பிபி சுகர் எதனா இருக்கா? ஏன் சார் நீங்க டாக்டரா? நான் டாக்டர் இல்லை, உன் டாக்டர் தான் என்கிட்ட இருக்கு. ஐயோ சார். ஏய், ஏன் பதட்டப்படுற? சரி சார். லாங் பீச்சருங்க. கூட ஆயிட்டீங்க. எத்தனை சார்? சொல்லுங்க. சார் சார் எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு சார். 5 லட்சமா 10 லட்சமா எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கங்க சார், ப்ளீஸ் சார். இந்த மூஞ்சிக்கு 10 லட்சம் ரூபாய் வாங்கினா அது என் வகுத்துல ஒட்டுமா? நீங்க வெறும் 5000 ரூபாய் கொடுங்க, அதுவே போதும். நிறுத்துங்க. என் அழகுக்கு வெறும் 5000 ரூபாய் தானா? ஐ எம் சாரி மிஸ், உன் மூஞ்சிக்கு அதுவே அதிகம் தான். பட் என்னுடைய ஃபினான்சியல் நிலைமை அப்படி. அண்டர்ஸ்டாண்ட்? மோகன், சொல்லுங்க சார். நான் சொல்றத உடனடியாக செய்யுங்க. சரி சார். உங்க டேபிள்ல ஒயிட் கலர் கவர் இருக்கா? இருக்கு சார். கமான், அதுக்குள்ள 5000 ரூபாய் போடுங்க. குயிக். போட்டேன் சார். போத்தியா? சரி சார். அந்த கவருடைய 4 பக்கமும் மஞ்சள் தருவேன். எதுக்கு சார் மஞ்சள்? ஏன்னா இது என்னுடைய முதல் கருத்து. மங்களகரமா இருக்கணும்ல, அதுக்கு தான். சரி சார். போத்தியா? போட்டேன் சார். சார் பணத்தை எங்க வந்து சார் தரணும்? உங்க வீட்டுல இருந்து 4 பஸ் ஸ்டாப் தள்ளி மூகாம்பிகை முதியோர் இல்லம்னு ஒன்று இருக்கு, அங்க போய் சேர்த்துருங்க. சார் அப்ப உங்களுக்கு? எனக்குன்னு நான் எதையுமே வச்சுட்டது இல்லை, எல்லாமே ஏழை மக்களுக்கு தான். மோகன் சார், சொல்லுங்க சார். நான் இவ்வளவு சொல்லியும் போலீஸ் சட்டை இலிசட்டா போனீங்க, பொண்ணு சிரிச்சிடும் சார், சிரிச்சிடும். சத்தியமா போக மாட்டேன் சார். போலீஸ் சட்டை போக மாட்டேன்னு போன்ல வச்சு சத்தியம் பண்ணுங்க. சத்தியமா போக மாட்டேன் சார். ஜக்கு, போனை இப்படியும் கட் பண்ணல. வாத்தியார, முதல் கடத்தல்னு அவங்க அப்பா கிட்ட பணம் கூட வாங்கல. நீங்க இந்த பொண்ணையாவது டான்ஸ் ஆட விடுங்க, கண்ணார பார்க்கலாம் வாத்தியார. ஆமா தலைவரே, நானும் சொல்லணும்னு நினைச்சிருந்தேன், அவரே சொல்லிட்டாப்ல. கொஞ்சம் ஆட சொல்லுங்க வாத்தியார. மிஸ், என்னுடைய தோழர்களுக்காக கொஞ்சம் நேரமா இருங்க. உங்க முன்னாடிலாம் என்னால ஆட முடியாது. அதான் ஆடுறேன். மாட்டேன். கொஞ்சம் ஆடுத்தான் பாரு. மாட்டேன். ஆட மாட்டேன். மாட்டேன். ஆட மாட்டேன். 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆணைகளிட்டே யார் தடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை. ஆடிவா 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 ஆடப் பிறந்தவளே ஆடிவா, புகழ் தேடப் பிறந்தவளே பாடிவா. ஆடிவா ஆடிவா ஆடிவா, இடை என்னும் கொடியாட நடமாடிவா. நிறுத்து. ஏன் கூட்டத்துக்கே வந்து ஏன் ஆட்களே அழிக்கிறியே? யார் நீ? ஆன்சப். ஏய், ஏத்தியா கண்ணை காட்டுற? உன் கையில் இருக்கும் துப்பாக்கி வெட்டு துப்பாக்கி, அதில் இருக்கும் தோட்டா இதோ என் கையில். அப்ப இது தேவையே இல்லை. ஏய், உன்னை யார் யார் சிபிசிஐடி வேலைக்கு எடுத்தா? ஏய்யா, இப்பத்தான் துப்பாக்கியை தூக்கி காட்டுறேன். நான் ஒரு பேச்சுக்கு இது தோட்டான்னா துப்பாக்கியை போடுறேன். இவ்வளவு வெகுளியாவா இருப்பேன்? துப்பாக்கி போனா என்ன, அதான் கத்தி இருக்கு. ஏய், அது செட் ப்ராப்பர்ட்டியா, அதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. பல்லவனுக்கு பில்லும் ஆயுதம். கமான். நான் உன்கிட்ட சண்டை போட மாட்டேன். ஏன்? ஏன்னா நீ நிராயுத பாணி. எந்த நிராயுத பாணியத்தையும் சண்டை போடக்கூடாதுன்னு என் அண்ணன் சக்கரபாணி சொல்லியிருக்கா. ஏன் ஆட்களை ஏன் கண்ணு முன்னாடி அடிச்சே, உன்னை இங்கிருந்து உயிரோடு அனுப்பவே மாட்டேன். இந்தா உன்னுடைய வாழைப்பு. என் கூட மோத தயாரா? நான் எப்போ தயார்.
இறுதியா? கண்டிப்பாக. ஏய், மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா? ஓ, சினம் கொண்ட கும்கியிடம் தோற்று போகும். ஏய், நான் பொங்கும் எரிமலை. நான் அதை தணிக்கும் பனிமலை. பஞ்சா பேசுற பஞ்சு உன்னை பஞ்சு பஞ்சா ஆக்கிறேன் பார். ஏய், யாரு நீ? நீங்க 2 பேரும் யாருன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாமலே இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. ஏய், நாங்க யாருன்னு ஊருக்கே தெரியுமே, உனக்கு என்ன வேணும்? ஐயோ, நான் அதை எப்படி சொல்லுவேன்? அன்பு மலர்களே நம்பியிருங்களே, நாளை நமதே, இந்த நாளும் நமதே. தருமம் உலகிலே இருக்கும் வரையிலே நாளை நமதே, இந்த நாடும் நமதே. தம்பி, நீங்கள்லாம் தொலைஞ்சிட்டீங்கன்னா இந்த கருத்தொழில் செஞ்சேன். இனிமே நான் இந்த கருத்தொழில் செய்யவே மாட்டேன். நான் மட்டும் இல்லை, வேற யாராவது செஞ்சீங்க தொலைச்சிருவேன். சார், இந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தது உடனே எனக்கு உங்களோட ஞாபகம் தான் வந்துச்சு. உங்களுடைய கமெண்ட்ஸ் தனசேகரன் டீமுக்கு. அந்த ஃபர்ஸ்ட் அவர் அந்த பிளாக் மேக்கப்பில் ஓப்பனிங் எம்ஜிஆர் வந்தோடனே ஒரு செகண்ட் நான் அப்படியே அதுலேயே இன்வால்வ் ஆகிட்டேன். நான் அவர் பேசுகிற விதங்கள், அவர் இது பண்ணது அப்படிங்கிறது. அதே மாதிரி அவர் ஓப்பனிங்கில் 2வது அரசகட்டில் எம்ஜிஆர் அவர் என்ட்ரி ஆகும்போதும் அந்த ஃபஸ்ட்டு அந்த ஸ்டெப்ஸோடு அவர் வந்தது, அதுவும் வந்து இதாக இருந்தது. ஸோ அந்த வாய்ஸோடு இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரூல்ஸ் எல்லாம் வந்து எழுதி போட்டதெல்லாம் வந்து கரெக்டாக அவருடைய பாணிக்கு தகுந்த மாதிரியே போட்டு அந்த நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கடைசியில் அதையே காமெடியாக வந்து இந்த நாளையும் வந்து பசி பட்டினி கையில் ஒன்றும் இல்லைன்னா எல்லாமே தாண்டலாம் அப்படின்னு சொல்கிற கமெண்ட்டு அது எல்லாமே நல்லா இருந்தது. உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். நந்திதா மேம், நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சார் எல்லாமே சொல்லிட்டாங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. சூதுக்கம் தீம் எடுத்துகிட்டு எம்ஜிஆர் சார் படம் வரைக்கும் நீங்கள் டச் பண்ணிட்டீங்க. அண்ட் ஒரு ஆர்டிஸ்ட்டை இமிட்டேட் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டம். அண்டு கொஞ்சம் அது சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா ரொம்ப தப்பாக இருக்கும். பட் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ தனசேகரன் டீம் பர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லாமே கலந்த ஒரு மிக்சராக இருந்துச்சு. காதல், சோகம், டான்ஸ், அதிரடி, சண்டை அப்படின்னு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஜட்ஜஸோட ஃபீட்பேக்கும் நல்லா இருந்துச்சு. ஸோ உங்ககிட்ட வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டீங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் இன்னும் நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆல் தி பெஸ்ட். ஸோ பாக்கியராஜ் சார், 4 டீம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒஸ்தி ஷோ பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸ். ஒஸ்தி மூலமாக நிறைய திறமையானவர்கள் வந்து சினிமாவில் இருக்கிறவங்கனால வந்து அடையாளம் கண்டு அவங்கள வந்து சினிமாவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இதில் வருது. ஏன்னா அவ்வளோ டேலண்ட்ஸ் வந்து இதில் வந்து உள்ள இப்போ இந்த 4 பார்த்ததுலேயே வந்து எவ்வளோ திறமைசாலிகள், ஒவ்வொருத்தரும் கதை பண்ணுறதில்ல, வசனம் இது பண்ணுறதில்ல, டைரக்ஷன் பண்ணுறதில்ல, பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதில்ல, எவ்வளோ திறமைசாலிகள் இந்த 4 இதுலேயே வந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது அடுத்தடுத்து தொடர்ந்து எவ்வளோ பேர் எவ்வளோ வித்தியாசமான இதெல்லாம் வரப்போகுது, அவங்களுடைய தாட் என்னங்கிறதெல்லாம் நமக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை தயாரித்த ரேடான் அவங்களுக்கும் இதை வழங்கிட்டு இருக்கிற சன் டிவி அவங்களுக்கும் என்னுடைய மனமானத நன்றி வந்து திரையுலகம் சார்பாக நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நந்திதா மேம், உங்களுடைய கமெண்ட். ஒஸ்தின்ற ஒரு காமெடி ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் அந்த டீமில் நானும் இருக்கேன்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் இது ஃபஸ்ட் எபிசோட். எனக்கும் அந்த கான்ஷியஸ்னஸ் இருக்குது. அது சார் பக்கத்தில் உட்காந்து கமெண்ட் பண்ணணும்னா தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்ஸ் அ லாட். 4 டீமுக்குமே 3 வகையான பட்டம் காத்துக்கிட்டு இருக்கு. பெஸ்ட் பர்ஃபார்மருக்கு வந்து ஒஸ்தி சக்கரவர்த்தின்ற பட்டம் காத்துக்கிட்டு இருக்கு. சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்க பெஸ்ட் டீமுக்கு பார்த்தீங்கன்னா ஒஸ்தி மன்னர்கள் பட்டம் காத்துக்கிட்டு இருக்கு.
சூப்பரா ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கக்கூடிய பெஸ்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டருக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒஸ்தி ராஜ்யம் அவார்ட் காத்துட்டு இருக்கு. ஸோ இந்த 3 பட்டமே எந்த டீமுக்கு போக போகுது? ராஜ்யம்னா எல்லா வளமும் இருக்கணும். ஆமா. ஸோ ராஜ்யங்கிறது எல்லா வளமும் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னோம்னா, இந்த இதில் வந்து எனக்கு வந்து அது நல்லா ஃபார்ம் பண்ணது அப்படிங்கிறது வந்து சூதுகவும் ஒஸ்தி ராஜ்யம் அதில் வந்து இந்த டீமுக்கு தான் அந்த இது. ஸோ ஒஸ்தி ராஜ்யம் வந்து யாருக்கு போச்சுன்றதை பார்த்தோம். அடுத்து பெஸ்ட் டீம் ஒஸ்தி மன்னர்கள், இந்த பட்டம் யாருக்கு போக போகுது? ஒரு டீம் அது பெஸ்ட் டீம்னு சொல்லும்போது கண்டிப்பாக கான்ஷியஸாக இருக்கும். ஆல்ரெடி 3 டீம்ஸ் வெயிட்டிங் அதுக்கு. ஸோ எனக்கு சாருக்கு ரொம்ப பிடிச்சது ஃபர்ஸ்ட் ஆல்வேஸ் பெஸ்ட் வெங்கடேஷன் டீம். ஸோ அடுத்த பட்டம் பெஸ்ட் பர்ஃபார்மர் ஒஸ்தி சக்கரவர்த்தி. இந்த பட்டத்தை யார் வந்து தட்டி செல்ல போறாங்க? சூதுகவுல வந்து லேடி கெட்டப்பில் வந்தாங்களே கோடீஸ்வரன். இன்னைக்கு எபிசோட் பார்த்து எல்லாருமே செம்ம என்ஜாய்மெண்ட்ல இருந்திருப்பீங்க. இதை விட அதிகமான காமெடி உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. Wait until then, this is Chitu saying bye from Osti. இது Osti Comedy. Ha ha ha.